ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். ஆத்மீக சுதந்திரமா, வீடு பேரு, மோட்சம், நிர்வாணம். இறைவன் திருவருளாலும் உங்களோட இதயத்தில் இருக்கிற உங்களோட இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் இதை விசாரம் செய்யும். ஏனெனில் லிவிங் இன் ஃப்ரீடம் உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் அனுப்பியிருக்கு. அது பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்தை அர்ஜுனன் கேட்குறான். அதாவது ஜீவன் முக்தி அவன் வாழ்கிறாங்க, ஆனால் அது ஏன் ஃப்ரீ? சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம். இதுக்கு டெஃபினிஷன் அது எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறது. சத்தியம் எப்பொழுதும் இஸ்னஸ் சொல்கிறோம், இருக்கிறது சத்து. ஞானம் அது தெரியும், அது இருக்கிறதுக்கு சொல்லுங்க. நீங்கள் இருக்கிறவங்களுக்கும் தெரியுது, நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அனந்தம் பிரம்மா. இந்த இதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு நானும் அந்த இன்ஃபினிட் என்ன, அந்த பரம்பொருளாகிய சத்தியப்பொருள். இது உணர்ந்தவர் அவர் ஃப்ரீ. அவர் ஆத்மீய ஃப்ரீடமாக, ஆத்மீய சுதந்திரத்தில் இருக்கிறார். சிம்பிள். பூரணமாக பூரணம் இதுவும். அந்த பரம்பொருளும் பூரணம், இந்த உலகமும் பூரணம். ஒரு சந்தேகம் கிடையாது. 2 பூரணம் இல்லை, ஒன்று தான் இருக்கு. ஸோ இறைவன் நமக்கு இந்த மனித உடலை கொடுத்தது இந்த நிலைக்கு வாரது. யான் எனது என்னும் செடுக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போய். வானோர்னா சொர்க்கம், அதுக்கு மேலே இருக்கு இந்த ஞானம். அதுக்கு தான் ஒட்டி ஒரு கடமை தான் இருக்கு. அதை செய்ய தான் நம்ம இருக்கிறோம். ஓகே, இப்போ முதல்ல ஏன் இந்த சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம், அதுக்கு ஆசைப்படணும் இல்லையோ? சுவேச்சா. அப்போ அவங்கள நம்ம ஆசைப்படுவோமே. முதலாவது என்ன சொல்கிறது, சர்வ துக்க நிவிருத்தி. ஒரு துக்கம் இருக்காது, நித்திய திருப்தி. இந்த உலகத்தில் ஒன்றுமே ஒன்று திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் இந்த ஞானம், இந்த ஃப்ரீடம் வந்தால் நித்திய எப்பொழுதும் உள்ள பரமானந்த பிராப்தி. சாதாரண ஆனந்தம் இல்லை. ஏன்னா நமக்குள்ள இந்த ப்ளஷர், புலனின்பங்கள் எல்லாம் ஒரு ஊடகத்துக்குள்ளெல்லாம் வரும். சாப்பிட்டா சந்தோஷம், கேட்டால் சந்தோஷம், மூந்தா சந்தோஷம், இல்லை எல்லாம் ஊடகங்கள் இருக்குது. அது என்னது, புலனின்பங்கள். அதுதான் தமிழில் அற்புதமாக ஒரு தேவையில்லை. அது என்னது, சிற்றின்பம் சொல்லுங்க, பேரின்பம். ஏன் சிற்றின்பம்னாங்கடா, அதுக்கு ஒரு லெவல் இருக்குது இல்லை, கொஞ்சம் போக முடிஞ்சிடும். ஆனால் பேரின்பம் என்ற அந்த அர்த்தமே இல்லை, அது எல்லை இல்லாத ஆனந்தம். சர்வ துக்க நிவிருத்தி, பரமானந்த பிராப்தி. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. நம்ம படுற கட்டத்தை பாருங்க இல்லை. நான் அடிக்க அந்த ஜோக்கா சொல்கிறேன், நான் துன்பமே என்னாலும் இன்பம் இல்லைன்னு. ஒரு வேலை சரி. வெண்டைக்கு நான் பொன்னோட நண்பர். ஸோ நம்ம கண்ணை முடியுங்க. நீங்கள் சந்தோஷம் இளமையோடு இருக்கலாம், ஒரு சந்தேகப்படாதவங்க. நீங்கள் இளமையோடு உடனே யோசிக்கிறேன். உடம்பு வாழ சொன்னா அதுக்குள்ளே இருக்க உயிர் 2 16 சொல்ல முடியாது. அதுக்குள்ள லிமிட் இருக்குது. என்ன எவையாங்கன்றான் சரியா. அடுத்தது மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்துடலாம். இந்த உலகத்தில் அவரிடத்தில் நான் படித்த ஒரு ஆர்டிக்கிள், இந்த உலகத்தில் வர அவ்வளோ பயத்திரையும் அடி, இந்த வேர் மரண பயம். அது இல்லைண்டா ஒரு பயம் இல்லை. கொஞ்சம் பாருங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் சரியா இல்லை, அதால் கிடைக்கும். அப்போ இதை நீ அம்மா ஏன் நமக்கு
இதுக்கு போகிறதுக்கு தடை வந்தால் ஐயோ முடியான்னு சொல்கிறது காரணம் இந்த 6 டெம்டேஷனும். நான் டெம்டேஷன் சொல்லலாம் இல்லையோ? இது ஸ்பிரிச்சுவல் டெம்டேஷன். டெம்டேஷன்னா கெட்டன்னு சொல்கிறேன். இங்கே நல்லது பண்ணுங்க சுகுமார், அமை கிளியர். இந்த டெம்டேஷன் வரட்டுமே. சந்ததமும் இளமையுடன் இருக்கலாம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம், சர்வ துக்க நிவிருத்தி, நித்திய திருப்தி, பரமானந்த பிராப்தி. வச்சுக்கொள்ளுங்க. இந்த டைம் வச்சுக்கூடாது இல்லை, கண்ணுக்குள்ள எழுதி வைங்க. எல்லோரும் புக்கரில் வைங்கோ, வீட்டு எழுதி போடுங்க. இந்த இருக்குது இந்த உலகத்தில் நீ செய்கிற அத்தனை இதுக்கு எதிர்மாறாக தான் இருக்குது. எஸ். ஸோ இது விளங்குது நமக்கு. அதாவது பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். ஆகவே இங்கே பஞ்சபூதங்களில் அந்த பரம்பொருளே தான் இருக்கிறது. அதை ஏன் என்னால் பார்க்க முடியவில்லை? இப்போ நான் நண்பர் இருந்த கடற்கரையில் என்னதை பார்க்குறேன்? அலையை பார்க்குறேன். இல்லை, அலை என்ன? தண்ணி. இல்லை, எத்தனை அலை இருக்குது? கணக்கு இல்லை. தண்ணி எத்தனை இருக்குது? உண்டுன்னு சொல்ல முடியாது. தண்ணி இருக்குது. அப்போ அவ்வளவு சுலபம் இது. இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் அதிசுலபம் என்று ரமண மாதிரி சொல்கிறேன். ஏன் சுலபம் இல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம என்னென்ன நான் இருக்கிறேன். சரி, நான் இருக்கிறேன், எங்கே இருக்கேன்டா. இப்போ நம்ம உண்மையிலேயே கொஞ்சம் அறிவு உள்ளவன், நம்மள அறிவு உள்ளவங்க தானே. இந்த அன்னமய கோபத்தை போய் மட்டுமாவது தள்ளி வச்சு பார். அதுக்குள்ளே இருக்கிற நான் சொல்லுங்க எங்கே இருக்கிறது? எல்லாருக்குள்ளே இருக்க நான் ஒரே நான். அது சிரமமாக இருக்க முடியாது. இருக்கிறது காரணம் நாம் இன்னமும் சாதனை செய்யவில்லை. மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. பாருங்கள், அது உடம்பு மிகைன்னு சொல்லலை. இல்லை மனிதனையா உடம்பும் வேண்டா, அதுவே அவனுக்கு பாரு வேண்டா யோசிச்சு பாருங்க. அப்போ இது பெரிய தியாகம் அல்லது கஷ்டம் சொல்ல முடியாது. அதான் நான் கட்டப்பட போகிறேன் என்று தீர்மானித்தா அது போங்க. ஆனால் அப்படி இல்லையே. ஸோ சுதந்திரம் ஆனந்தமானது. அந்த காரில் ஓட்ட பாட்டு பேர் என்ன? ஆனந்தம் இல்லை, எல்லாம் இன்பமயம். எல்லாம் இன்பமயம். கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கு. தேவாரம். அது சங்கராச்சாரியார் சிவமானச பூஜா. என்ன சொல்கிறார்? ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகச்சரா பிராணா சரீரம் கிருகம். இதுதான் கோயில். பூஜாத்தே விஷயோபோக ரச்சனா. நீ ஒவ்வொரு புலன் இன்பங்களும் விஷயாத்தே போக ரச்சனா. சாதாரணம் இல்லை, போகம். அதை அனுபவிக்கிறது பூஜா. இது அது அவர் என்னார்? அப்போ யோசிச்சு பாருங்க. இந்த ஞானம் வர இல்லை இவங்க சொன்ன என்னது புலநடக்கம். இவருக்கு நான் சிவராஜ் சொல்லி கொடுத்தேன். புலநடக்கம் ஒரு அர்த்தம் இல்லாத வார்த்தை. ஆனால் இங்கே யோசிப்பேன் இல்லை, அது இயற்கையாக நடக்கும். அப்போ இதில் சாதனையும் அவ்வளோ சிரமம் இல்லை. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். ஸோ முதல்ல இதை அடையத்துக்கு ஆசைப்படுங்க. இப்போ மதுமிதாளான ஒரு விஷயம் சொன்னால், அதாவது நீங்கள் பற்றுன்னு சொல்கிறீங்க. எது தானே சாமி என்ன என்ற புள்ள குட்டி பற்று. அழகான உதாரணம். ஒரு 6 வயது புள்ள ப்ரோ என்ன ஒரு பிள்ளையில் தாய் குழந்தையோட தூங்குறான். கொஞ்ச நேரத்தால் அவள் ஆழ்ந்து தூங்கினா அந்த பிள்ளை ஞாபகம் வரும் இல்லை? பியூட்டிஃபுல். நான் காண கேட்கும் இவ்வளோ கட்டி கொண்டு இருக்கு அந்த பிள்ளை. இல்லை கூலாக ஆழ்ந்து வர்றது போயிட்டான். அந்த இடத்துல குழந்தையும் இல்லை, தண்ட உடம்பு இல்லை, உலகமும் இல்லை. அது என்ன பாயிண்ட் என்னண்டா, இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம், இந்த ஆத்மீக சுதந்திரம், இது உண்ட இயற்கை, உண்ட சொத்து. அதான் டிஃபால்ட். சரியா? இந்த டிஃபால்ட் என்ன?
இட் இஸ் யுவர் ஓன். ஆனால் நம்மட நிலைமை எதிர்மாற, அதை போகணும் கண்டுபிடிக்கணும்னு இருக்கிறோம் இல்லையா? அப்போ இட்ஸ் கிளியர். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ உள்ளதை உள்ளபடி முடியுங்கோ, உள்ள லெவல் இல்லைண்ணா. எஸ், அந்த அந்த உதாரணத்தை பாருங்க. இல்லை எல்லாம் விட்டு விடும் எங்கோ. அப்போ முதலாவது இப்போ இந்த துறவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சுப இச்சா சொல்லுங்க, அதமா பேர்னிங் டிசைர் சொல்லுங்க அடைஞ்ச, அதுதான் முதல்ல நமக்கெல்லாம். உனக்கு இந்த சுதந்திரம் வேணுமெண்டா நெட்டுப்பில் கால் வச்ச மாதிரி அதுதான் இலக்காக இருக்கும். புரியண்ணா? அது இன்னொன்றும் பாருங்க, அதை இதை விட நீ என்ன தான் செய்ய போகிறாய் சொல்லுவோம். இதை விட வாழ்க்கையில் சுகுமா இதை விட வேறு இருக்குது செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. த ஒன்லி டியூட்டி ஸோ அதை கொஞ்சம் ஆழம் அடுக்கும். எப்படி ஆழம் வேண்டாம்? அதுதான் சொன்னேன். திங்க் ஆஃப் டெத், திங்க் ஆஃப் காட் அட் த சேம் டைம். இந்த 72 வயது ரெண்டு நண்பர் அந்த அந்த ரெண்டு நான் செஞ்சு பார் போகிற வழிக்கு புண்ணியம் என்ன இருக்குன்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் கூழ் நிச்சயமாக மரணம் சொல்லுங்க. உண்மையில் மரணம் இல்லை, ஆனால் நீ கட்டாயஞ்சாக போகிற. ஏன் நீ இந்த உடம்பு நினைக்கிறே அப்படியே மரணம் நிச்சயம் பாருங்க. ஆகவே நம்மளாவது என்ன சொல்லுவோம், தயவு செய்து ரிமெம்பர் டெத், ரிமெம்பர் காட் அட் த சேம் டைம். மரணத்தை நினைச்சா பயம் வரும், அந்த பயத்தை நீக்கிறது நம்முடைய இஷ்ட தெய்வம் தான் ஒரே வழி. அஞ்சேலன் அருள் செய்வான் அவரும் கோயில், அதெல்லாம் எனக்கு தெரியும் விருப்பம். அந்த தேவாரம் புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி, நீங்கள் பார்க்கல, நான் பார்த்துருக்கேன் ஆக்களை உடம்பு விடுறதே அது. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்து திட்டு ஐமேல் தின்னா இந்த யூஆர் கபம் அது அடையும். திட்டு ஐமேலிந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்றருள் செய்வான் அமருங்கோவன். இவனுக்கு உண்மையிலே இஷ்டத்தையும் இருந்தா அம்மாலே பயப்படா, நான் இருக்கேன். அதுக்கு தயாரோ இல்லையே. ரைட் சார், சார் கிளியர். ஸோ இந்த பெரிய மகான்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எல்லாம் முடியுங்க இன்பமயம். எதுக்கு இந்த பிரேக் த்ரூ வந்தது பிறகு தான் நினைவு. எஸ், இப்போ நான் சொல்கிறத என்ன நீங்கள் சரி, அது வந்தது பிறகு எல்லாம் முடியுங்க இன்பமயம். பார்க்கும் இடம் அங்கு நீக்கம் இருக்கு இல்லையோ இல்லை. அதான் நீ சொல்கிற விஷய போக ரச்சனா சாதாரணம் இல்லை. என்ஜாய், கமான் ரைட். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்க்கோப்பு சோவா தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சியலு கள்ளப்புலனைந்தும் காளாமணி. அந்த நிஃபாரம் பெருமாண்ட கண்ணால் அவர் ஒளி, காதால் அவர் ஒளியே இந்த பஞ்சபுலன்களாக அது வேலை செய்யுது. அது அந்த அறிவு வந்தால் ஜோதிச்சு பாருங்க. ஜஸ்ட் கமான், நீ எப்பொழுதும் அந்த பரம்பொருள் சாநித்தியத்தில் தேனி இருக்கிறாய். சார் எஸ். அப்போ இதை பல்ல கடிச்சிட்டு நான் ஏன் பல்ல கடிச்சேன், கிரைண்டிங் டீத். ஏன் பல்ல கடிச்சேன்னு சொல்கிறேன்டா, நம்ம 84 லட்சம் பிறகு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. இல்லை பயப்படுத்தாட்டோம், கட்டாயம் பயப்படுவோம். நீ சொன்னீங்களே நான் பயப்படுறேன், கட்டாயம் பயப்படுத்தாட்டோம். என்ன நடக்குது, நீ ஒவ்வொரு பிறவிலையும் அதையே செய்து கொண்டு என்னது தூக்கம், என்ன உணவு, பசி, ஆகம், தூக்கம், இனப்பெருக்கம், இதை நீ செய்துட்டு வந்தால் இங்கேயும் அதை செய்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் இது என்ன நடக்குது, மரணம் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். அதுதான் இப்போ அதை நீ ரெக்கக்னைஸ் பண்ணு. முதல்ல பேர்டை அவங்கள மாற்ற முடியாண்டு ஒன்றாண்டு சொன்னாங்க. கொஞ்சம் கூட இல்லை, சாதாரண ரோட்டில் போகிறவங்க கூட கொஞ்சம் விளங்கும். சொல்ல வேண்டியிருக்கு. பட் யூ சே தட் யூ கெட். வார்த்தை அளந்து பேசு தமிழில் இருக்குது. நீ சொல்கிறது நடக்கும். சின்ன உதாரணம் சொல்லுங்க, ஊ மா ஓம். அப்போ நீ வாய் திறக்கணும் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு இல்லை, என்னது நிலவும் வாய் முடியணும் உங்களை வார்த்தை. அப்போ இது ஓம் விட நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இல்லை
ஓமுட வெளிப்பாடுன்னு விளங்கப்படுத்தியும் நீ எல்லாம் நெகட்டிவ் இல்லை முடியாது சொல்லிக்கொண்டு அதில் வர ரிசல்ட்டு யார் நட்டம் நீ அப்போ அம்மா அது எனக்கு பெரிய அதிசயமாக இருக்கும்டா நீ இன்னும் இவ்வளோதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமே என்ன அதுக்கு தான் சிரத்தாவான் லபத்தே ஞானம் சொல்லுங்க நம்பிக்கையே இல்லை அதான் சொல்லி ஆஃப் லிட்டில் ஃபைட் அந்த மணியை சுட்டுனேன் நான் நோ நோ அதான் மூத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம் அவன் சொல்கிறது சத்தியம் ஐயா வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் அதை கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன்றேன் எஸ் அப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் ஸோ ஏன் இதை சொன்ன உதாரணம் சொன்னோன்னா நமக்கு என்ன லேக்கிங் என்ன சொல்லுங்க நோ ஃபெய்த் நோ ட்ரஸ்ட் சிரத்தை இல்லை சிரத்தை எப்படி கூட்டுறது அதுதான் அது திரும்ப திரும்ப சத் சங்கம் சொல்லுங்க இந்த குருநாதர் நான் சொன்னேன் உங்களுக்கு பி கேர்ஃபுல் தி இன்மேட்ஸ் ஆஃப் தி ஆஷ்ரம் என்ன இப்போ சத் சங்கம் துஷ்சங்கம் சரிதானே நீ சத் சங்கம் 12 வருஷம் செய்து போட்டு 12 செகண்டு அந்த அடுத்த ஆக்களை இருந்தேன்டா உன்னை மாற்றி விடுவோம் நானே எஸ் அப்போ சத்சங்கம் இதெல்லாம் நீ 12 வயசு செய்து போட்டு 12 செகண்ட் இது நடந்த கதை அஜாமிலா கண்மணி நடந்த கதை அவ்வளோ சும்மா ஒரு பார்வை கொண்டு பார்த்தேன் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்போ என்ன எவ்வளோ வரேன்டா அதான் சிரத்தாவான் லபத்தே அப்பா நமக்கு இன்னும் சிரத்தை இல்லை நான் திரும்ப சொல்ல போகிறோம் மரணம் எந்த நிமிஷமும் எந்த செகண்டும் நடக்கலாம் அதை விட நீ லைட்டாக எடுக்கிறாய் சரி மரணம் வந்தால் நீ திரும்ப பிறக்க போகிறாய் அதை நீ லைட்டாக எடுக்கிறாய் நீ பிறந்தேண்டா மனித பிறகு கிடைக்குமன்றது சந்தேகம் பண்ணுறது இல்லை அதை இன்னும் லைட்டாக எடுக்கிறாய் அப்போ எப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் கிடைக்கும் ஆகவே நம்மெல்லாம் இதில் நெகட்டிவ் இல்லையோ இப்போ நீங்கள் அதுக்கு எதிர்மாராச்சே நம்பு அது ஸ்ரத்தஸ்வ தாத்த ஸ்ரத்தஸ்வ அது இந்த அஷ்டாவகிர கீதையில் அவர் அந்த மகான் எனக்கு அதான் அந்த ஒரு தெய்வம் இல்லை ஒரு இடத்த வருது மகனே ஸ்ரத்தஸ்வ தாத்த 2 அரையும் சொல்கிறான் மகனே நம்பையா நான் சொல்கிறது சத்தியம் ஸ்ரத்த தாத்தனா மகன் அந்த சக்கரவர்த்தி அவர் சொல்கிறார் ஸ்ரத்தஸ்வ தாத்த ஸ்ரத் இப்போ நம்மளுக்கு இருக்க அந்த கிரேட் கூடின அசிங்கமான நட்டம் என்னண்டா நோ சிரத்தை ஆமா எஸ் அப்போ நான் வெறி கூட சொன்னேன் ஆக்குறை என்னையாவது வார் நண்பன் உன்னோட படித்து என்ன இதாக இருந்தில்ல அதையாவது நோ ஸோ வருவோம் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் பேசன் இதை விட செய்கிறதுக்கு ஒரு கடமையும் இல்லை என்ன சொன்னார் சர்வதர்மான் பரித்தியச்ச மாமேக்கம் சரணம் விரஜ அகந்த்வா சர்வ பாப்பேப்பியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச கவலைப்படாத இந்த பாவத்தெல்லாம் நான் எடுத்துட்டு என்ன எனக்கு மோட்சம் கொடுப்பேன் என்னது சர்வதர்மான் பரித்தியச்சு நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தர்மம் வச்சுருக்கீங்க அந்த புள்ள குட்டி இவ இல்லை அது யாரும் இல்லைன்னு சொன்னால் ஐயா இந்த பறவைகள் மிருகங்கள் எல்லாம் உங்களோட நல்லா செய்கிறாங்க இல்லையோ சந்தேகப்படாதவங்க அது இந்த இதுக்கு நாளுக்குள்ளேயும் வந்து இன்ஸ்டிங் அதுக்கு நீ சொல்கிறோம்ல இயல்பு ஊக்கத்துக்குள்ளே வந்துட்டு அது நீ விரும்பினாலும் விரும்பாட்டின்னு நடக்கும் நான் இந்த இயல்பு ஊக்கம் அப்போ அதுக்கு மேலே வந்தால் இதை செய்ய வேண்டியிருக்கு ஆனால் இங்கே அது அதிசயம்தான் இங்கே நீ பல்ல கடிச்சிட்டு நீ செய்தால் தான் நடக்கும் நான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடத்துக்காக நீ முயற்சி பண்ணி உண்ட கால் எடுத்து வச்சாதான் அது நடக்கும் மற்ற இயல்பூக்கம் அதுக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை தானாக நடக்கும் உனக்கு தூக்கம் வரும் நீ சாப்பிடுவாய் அப்புறம் அதை மட்டும் செய்வாய் சார் ஸோ அதுதான் சிரமம் இதெல்லாம் கூட போய் கொண்டிருக்கு இல்லையோ பார்க்கணுக்கு அதுதான் இது அடுத்த அடி வைக்கண்டா தவம் சொல்லுங்க தவம் அப்போ நீ முயற்சி பண்ணி தானே ஆகணும் அது தவம் இன்னொரு அர்த்தம் பண்ண நெருப்பு தப்பத்தி அது வருது இல்லை இது ஓகேயா இது தவம் நீ செய்து தானே ஆகும் அதில் தான் பாருங்க சாதனை நம்ம இந்த எவ்வளோ சிரமப்பட்டு செய்கிறோம் அந்த 7 நாள் என்ன செஞ்சவங்க மனச்சேனையில் இல்லை 3 மணி எழுப்பி அதை சொல்லி கொண்டார் ஐயா ஸோ வேண்டுகோள் என்னென்னா இந்த சிரத்தையை இதயத்தில் கொண்டு வாங்க நான் என்ன இங்கே இல்லை ஏன் பாருங்க அற்புதமான ஒரு நிகழ்ச்சி
எனக்கு தெரியாது மெடிசினை பற்றி எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன செய்யணும்? சிரத்தை தெரியலையோ 100% மகேஸ்வரன் ஐயா அங்கே நான் ஃபோன் பண்ணேன் சொல்லுங்க உடனே அப்படி என்ன சொல்கிறாரோ சொல்லுங்க அப்படியே அப்படியே செய்வேன். ஏன் அந்த ஃபீல்டு அவரோட ஃபீல்டு அவருக்கு வந்து எனக்கு தெரியாது. அது மாதிரி இந்த இந்த ஞானவர்கள் மகான்கள் எல்லாம் அவங்க நிபுணர்கள் இல்லை, எக்ஸ்பர்ட். இப்போ அவங்க சொல்கிறது சத்தியம், அவங்க நடந்தும் காட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே என்னையா செய்ய முடியும்? அதான் ஸ்ரத்தஸ்வதாத்தை பாருங்கள். அந்த இடத்துல கூட அந்த அஷ்டாவகர கீதையில் அவர் ஏன் சொல்ல வேண்டி வந்தேன்டா, இது அது உயர்ந்த சாதாரண சிரத்தை இல்லை. அது ஐயா